ஹா, அப்பாடி, எப்படியோ அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி ஒரு டூருக்கு பிளான் பண்ணியாச்சு. ஆமாண்டே மச்சான், அதுக்குன்னு கிளாஸ் முடிஞ்சு வந்த அப்போவே உடனே கிளம்பி வந்துட்டோமே. என்னப்பா பண்றது, எனக்கு வேற வந்துட்டு நிறைய பேங்க் வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிக்கலன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனாலதான். புரியுது புரியுது மாமா, பிரச்சனை இல்ல. அதுலயும் ஹனிமூனுக்கு ஃபேமிலியா எல்லாரும் போறோம் பாரு, அங்க நிக்கிறோம். இவங்களுக்குலாம் வேலை வேலையே இல்ல, சும்மா எதையாச்சும் சொல்லி சிரிச்சு சிரிச்சு இருப்பாவ. நவமித்ரா, உங்க ஹெச்ஓடி அலோ பண்ணிட்டாங்களா? எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே? ஆமாண்ண, எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் சொன்னனே. எப்போ சொன்ன? நான் எதுவும் கேட்கல. ஏய், நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது மாமா இல்ல. அப்படியா? நான் கவனிக்கலண்ணே. ஃபர்ஸ்ட் லீவ் எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டாங்க. அப்புறம் எப்படி அலோ பண்ணாங்க? மாமா தான் பேசி புரிய வச்சாங்க. டூர் போறோம்னா? சேச்சே, கோவில்ல நேர்ச்சை இருக்கு, அதனாலதான் லீவ் கேட்டுட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன? ஆமா மாமா. அப்படியா மாமா? என்னப்பா பண்றது, பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு தான் எனக்கு ஆசை. நவமித்ராவோட ஹெச்ஓடி என்னடானா அவ்வளோ பாடுபடுத்திட்டாங்க. ஒரு லீவ் கேட்கறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதாயிடுச்சு. அதான் மாமா, நான் வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். நீங்களாம் போயிட்டு வந்திருந்தா கூட நான் வீட்ல இருந்திருப்பேன், எனக்கு பிரச்சனை இல்ல. அது எப்படிமா உன்னை மட்டும் விட்டுட்டு போறது? அவளை மாத்திரமே விட்டுட்டு போறோமே அப்படின்னு சங்கடம்லாம் வேண்டாம். என்னை விட்டுருந்தா நானுமே இருந்திருப்பேனே. கொட்டனுக்கு என்ன திமிரு! வா, 2 பேரையும் தனியா விட்டுட்டு போறதாமே? அது எப்படி? நான் விட்டுருவேனா? நானும் வீட்லயே தான் இருந்திருப்பேனாக்கும். கொல்லாலோ ஆளு. ஏன் குட்டனை நான் என்னென்ன மூல விசாரிச்சிட்டு இருந்தேன். அவனோட நடவடிக்கை வேற மாதிரிலாம் இருக்கு. சிவ சிவா, நீ தான் இந்த பிள்ளையில பாத்துக்கணும். இவைய 2 பேரையாவது நான் பிரிச்சு வைக்கட்டு. ஐயோப்பா. மாமா, என்ன மச்சான்? எப்படி எப்படி நீங்களும் அக்காவும் மாத்திரம் வீட்ல இருக்க போறீங்களா? டேய் சும்மாடா, எத்தனா ஒன்னு ரூமரை கிளப்போடாத. நடக்கட்டும் நடக்கட்டும். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அதானே, எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது 2 பேரும் அப்பப்ப சண்டை போட்டுக்கிடுவீங்க. இதுல வேற 2 பேரையும் தனியா விட்டுட்டு போனோம்னா அவ்வளவுதான். அது அத்தை, அம்மா அப்பா இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நான் சும்மா சொன்னேன். நீ சும்மாவும் சொல்ல வேண்டாம், நிஜமாவும் சொல்ல வேண்டாம். என்னெல்லாம் நினைச்சாலும் உங்க 2 பேரையும் அப்படி தனியா விட்டுட்டு போக போறது இல்ல. தனியா? ஏன் தனியா? அதான் நான் இருக்குதேன்ல, நான் வீட்டுல இருந்து பிள்ளைங்களை பாத்துக்கிடுதேன். அம்மா சும்மா இருங்க, நீங்க ஒன்னும் சமைச்சுக்கிட மாட்டீங்க ஒன்னத்தையும். அந்த அடுக்கலையில போய் நிக்கும் போதே உங்களுக்கு தலைக்கரைங்க, நீங்க விழுவேன்னு சொல்லுவீங்க. இதுல வேற சுகர் காலு, அவ்வளோதான். நிக்கவே முடியாது உங்களால. நீங்க பாத்துக்குவீங்களா? ஜேட்டு மக்கா, சும்மா இரு. நீ ஏதாவது ஒன்னு சொல்லிடவே கூடாது. நான் எப்பயும் போல இப்படி அமைதியா நின்னுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீனு நினைக்கிற இல்ல? அட அம்மா, என்னம்மா நீங்க வேற. நீ சும்மா இருட்டி. ஐயோ, சண்டை போடாதீங்க. அப்பா, பஸ்ஸே போறோம். கேட்டுட்டேன்ப்பா, இப்பதான் ஃபோன் பண்ணி. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, 1/2 மணி நேரமா? இது மாதிரி பேசிக்கிட்டே நின்னுட்டு இருந்தாலே டைம் போறதே தெரியாதுடா. சும்மா இரு. 1/2 மணி நேரமான்னு இழுக்குறான். அதே, நீ ஏன் மிண்டாத இருக்க? ஒன்னும் இல்லம்மா. அதான் எனக்கும் தோணுச்சு, ஏதோ மாப்பிள்ள சைலண்டா இருக்கிற மாதிரியே. என்ன ஆச்சு மருமகனே? ஏதாவது வேணுமா? இல்லாட்டி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரணுமா? அத்தை, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணே, ஏதாவது மூச்சா போணுமான்னு கேக்குறாங்க அத்தை. டேய் அம்மா, அதான் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, விடுங்க. இல்லடா, ஏதோ தயங்கி தயங்கி நிக்கிறாங்களோன்னு நினைச்சேன்டா. இல்ல அத்தை, அதெல்லாம் எதுவும் தயங்கல. மருமகளே, நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க? அதித் கூட ஏதாவது பேசிட்டு இருக்கான், நீ எதுவுமே பேசுறதில்ல. ஐயோ அத்தை, அடுத்து நானா? உங்களுக்கு டைம் பாஸ் யாரும் கிடைக்காம என்னையும் இவரையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சிரிச்சுக்கோங்க. இதுலயே தெரியுதே இது ஆக்டிங்னு. ஏய் கவி, ஆக்டிங்லாம் பண்ணல. அப்போ நான் நடிச்சிங்களாமா? நடிச்சனா? டேய், என்கிட்ட நல்லா வாங்க போற நீ. ஏய், என்ன என்னடி சிரிக்கிற? ஏன் வாயி நான் சிரிக்கிறேன், உனக்கு என்ன? எனக்கு என்னவோ, கைய பிடிச்சி துருக்கி விட்டுருவேன். என்ன போடா, என் கூட தான் இருக்கணும் பாத்துக்கோ. என்ன உன் கூட தான் இருக்கணும்? டூர் போயிட்டு வர வரைக்கும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்றேன். எது? என்ன எது ஊதுன்னுட்டு இருக்க? மவளே, வார்த்தைய மாத்திரம் மீறினியோ அவ்வளவுதாண்டி. நான் எதுவும் வார்த்தை சொல்லல மீறதுக்கு. ஏய், என் வார்த்தைய மீறக்கூடாதுன்னு சொன்னேன் நானு.
ஐய, அதெல்லாம் என்னால முடியாது. நானும் உன் பக்கத்துல உட்கார மாட்டேன். பக்கத்துல உட்கார்றது மாத்திரம் இல்ல, இந்த டூருக்கு இங்க இருந்து போறதுல இருந்து முடிச்சிட்டு வர வரைக்கும் என் கூடவே தான் இருக்கிற. என்னடி உன் மூஞ்சி என்னடா? என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பொண்டாட்டின்னு. என்னடா எருமாங்க புலம்பிக்கிட்டு இருக்க? ஏன் கேட்டுச்சா என்ன? ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்கல. சந்தோஷம். சிப்ப நடி இங்க பாடுறா, சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ஆர்டர் போடுற மாதிரிலாம் உன் கூடயே இருக்க முடியாது என்னால. நீ என்னோட அத்தை பையன், அவ்வளோதான். அதை தவிர்த்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சியோ? நினைச்சா சுண்ணாமணி அறுத்து கலைவன். எது? இதே மாதிரி வாயை மூடிட்டு நில்ல. ஆர்டர் போறாரு ஆர்டர். மண்டை ஆணையும் பாரு கரவண்ட. தும்முறு பிடிச்சவ என்னமா பேசுறா? டேய், அங்க என்ன 2 பேருக்கும் சண்டையா? இல்ல அத்தை, சண்டைலாம் எதுவும் இல்ல. ஆமாமா, சண்டை எதுவுமே இல்ல. என்னடா அங்க மருமக காதை கடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒரு குறைதாமா இருக்கு. என்னடா தனியா புலம்புற? இல்ல, ரொம்ப பேசினா சொன்னா. என்ன நேத்ரன் என்னடா? ஒன்னும் இல்லம்மா. ஏய், அவங்க 2 பேரும் அப்படி தாண்டி, எதுவும் கண்டுக்காத. ஏதாவது மதிக்கிறாங்களா பாரு, அவங்க 2 பேர் மாத்திரம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் நடக்குதுங்க? அக்காவும் மாமாவும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த கிறுக்கி எதனா ஓட்டினாலான்னு தெரியலையே மாமாவ. பஸ்ல ஏறி உக்காந்ததும் கேட்கணும் மாமா கிட்ட. என்ன? வெளியே எங்கேயாவது போகணும்னா போயிட்டு வாங்க. ஏன்? அதான் ட்ரிப் போகணும்னா போக சொன்னாங்கல்ல. ஏய், பயமா இருக்கா? நான் வேணா கூட்டிட்டு போகட்டுமா? இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. தேவையில்லையா? திடீர்னு சுச்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ ஓ, நீங்க ஒரு வாட்டி பேம்பர்ஸ் வாங்கிட்டு போனீங்களே, பேம்பர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்ப கூட எல்லாரும் சுத்தி இருந்து சாயா குடிச்சு உங்களை கலாய்ச்சாங்களே, அந்த மாதிரி இப்பவும் பேம்பர்ஸ் வாங்கி வச்சிட்டீங்களா என்ன? ஏய், என்னங்க? இந்த மண்டை இருக்காது பாத்துக்கோ, அப்படியே நசுக்கி போட்டுருவேன். என்னடி? என்னங்க நொன்னுங்க. இப்ப என்ன? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீ யார் கேட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்ட? உங்ககிட்ட கேட்டுதான் போட்டேன். என்கிட்ட இப்போ கேட்ட? என்கிட்ட இப்ப கேட்டியா? போன மும்முரமா இருந்து நோடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் கூட வந்து டூருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன்ல, அப்ப கூட நீங்க பாக்கலன்னு சொல்லி கேட்டப்போ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கத்திக்கிட்டு இருந்தீங்களே. என்ன யோசிக்கிறீங்க? நான் காணிச்சேன். ஏன் பார்க்காம இருக்கீங்கன்னு கேட்டப்போ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னீங்களே. நீங்க நல்ல போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ தெரியுதே நான் காணிச்ச ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்றது. உன் ட்ரெஸ் எல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? என்ன? அப்புறம் எதுக்கு கேட்டீங்க இந்த ட்ரெஸ் யாரு கேட்டு போட்டேன்னு? தெரியாம கேட்டேன். ஓ, தெரியாம. நீங்க பாருடா புருஷா, டூர் போறதுல இருந்து வர வரைக்கும் உருன்னு வச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சமாச்சும் சிரிச்சு பேசுங்க சொல்லிட்டேன். போடியா, அப்புறம் தண்டனை எல்லாம் பலமா இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லப்பா, நீங்க பேசுற பேச்சு தான் காரணம். சும்மா இல்ல, ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் லிப் டு லிப் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கொடுப்பேன். தும்முறு பிடிச்சவ என்ன சும்மா இருக்கவே விட மாட்டா போல. எப்பவும் மூடத்தி விடுறதுதான் இவளுக்கு வேலையே. மாமா, பஸ் எப்போ வரும்? அதான் பாரு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. இரு, நான் இன்னொரு வாட்டி விழிச்சு கேக்குறேன். என்ன? ஏன் பேச விடாம வாயடிச்ச? எதுக்கு எல்லாத்தையும் சொல்றேன்? நீ சொன்னதை தானே சொல்றேன், நீ சொல்லாததை ஒன்னும் சொல்லலையே. இப்ப என்ன? என்ன பார்த்து என்னடி கேட்ட நீ? நான் என்ன கேட்டேன்? நீ என்ன கேட்டியா? கொய்யால ஆர்த்து கலைவன் சொல்லல நீ. என்னத்த? ஏய், என்ன? இந்த சிற்கிற வெள்ளம் வச்சுக்காத. ஏய், சரி, ஓகே ஓகே, சிரிக்க மாட்டேன். ஓர சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் நீ சொன்னத. இல்ல இல்ல, சொல்ல வேண்டாம். இல்ல, நீ நீ என்னன்னு சொல்லுவ? என்கிட்ட சொல்லு. என்னது? எல்லார்கிட்டயும் போய் என்னன்னு சொல்லுவ? என்ன? என்னன்னு சொல்லுவ?
ஏய் நான் நேரமே சொல்ல வந்தேன், நீ தான் வாய் அடைச்ச. ஆமா, என் கையை வச்சுல உன் வாய் அடிச்சு விட்டேன். இங்க பாருடி. என்னடா சோ ஏய் இங்க பாருடி, நாளே ஓவரா காணிச்சுக்கிட்டு இருக்க. பாத்துக்கோ, பழிக்கு பழி வாங்கிடுவேன். போடா, அவனும் அவனோட பழிக்கு பழி வாங்குற புத்தியும். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ பயலே. எத கீங் பயலேவா? ஆமா, பீப் சவுண்டு. பீப் சவுண்ட வாயில போட்ட ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. என்ன பண்றது, நீ போட வச்சிட்டியே. டே. இந்த பஸ் வந்துடுச்சு, வாங்க வாங்க. ஏய் பஸ் வந்துடுச்சா? ஏன் என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்க? போ. என்னடா உன் பக்கத்துல உட்காரணுமா? எப்பா சாமி, நீ எங்கன்னா உட்காந்துக்கோ, பொடி. மவனே, உன் வாயில இருந்தே வர வச்சேன் பாத்தியா? டே. ஏங்க இந்த பேக்க கொடுங்க என்கிட்ட. வேண்டாம் வேண்டாம்மா, நானும் எடுத்துக்கிறேன். நானும் நேத்ரன் மாமாவும் ஒன்னாதான் இருப்போம். எப்பா இருங்க, வழிய விட நீ. ஏய் பொடி. ஓகே. வாயாடி வாயாடி, என்னம்மா பேசுறா பாரு, ராங்கி பெண்ணு. ஏத்தி மக்கா, எனக்கு கையப்படி. பங்கு விழுந்துடாத. அப்பாடி. சரி, நம்மளும் போயிடலாம். நானும் வரேன் அம்மா.